ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம சாம்பார், கூட்டு, பருப்பு இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஆனால் நல்லா வாய்க்கு ருசியாக இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தோணும்போது இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாதத்துக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த நம்ம ஒரு 1.5 இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காரக்குழம்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது. இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய வெண்டைக்காயை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம் வதங்குறதுக்காக. அந்த உப்பு சேர்த்தும்போது நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் சீக்கிரமே. அதுக்காக அதுலேயும் நம்ம இந்த கடலெண்ணெயில் வதக்கும்போது ரொம்ப வாசனை மட்டும் இல்லை, டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அல்லது நல்லெண்ணெயில் வேணாலும் வதக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம தாளிப்புக்கு வச்சுக்கலான்ட்டு கடலெண்ணெயில் நான் வதக்கிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வந்திருக்கு. லைட்டாக க்ரீனிஷாகவும் இருக்குது. அதே சமயத்தில் வதங்கி சாஃப்டாக ஆகினது தெரியுதா? இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், அது ஆறட்டும். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கூட சேர்த்தலாம். இப்போ கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துங்க. சீரகம், இது 3 தாளிப்புக்கு போட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் இடித்து வச்சுருக்கிறேன். அதனால் கிரானியூல்ஸாக போட்டிருக்கிறேன். இப்போது ஒரு 20-25 பல் பூண்டு முழுசாகவே நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 3 வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் போட்டுட்டு 2-3 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தி நல்லா தாளிப்பை நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ தாளிப்பில் ரொம்ப வாசனையாக இருக்குது. ஏன்னா சீரகம், வெந்தயம், கடுகு, பூண்டு இது எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி. அது சேர்ந்தாலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதில் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டான் சொல்லிக்கவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்தலாம். முழுசாக போட்டுக்கோங்க. ஒரு 2-3 கைப்பிடி சேர்த்தலாம். அதாவது ஒரு 25-30 சின்ன வெங்காயம் ஒரே மாதிரி சைஸில் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 பியூரியாக அடித்து வச்சுருக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக திக்காய் வரட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும், சுருளாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த குழம்புல வெங்காயம் தனித்தனியாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாதாரண மிளகாய்த்தூள் காரமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க, சரிங்களா? சேர்த்துலினாலும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டுமே போதும். இது வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் தக்காளி பியூரி சேர்த்துலேனா ஒரு லெமன் சைஸ் புளி கரைசல் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்த்துறதுனால அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே உப்பு பார்த்திங்கன்னா ராக் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம சாதாரண கல்லுப்பும் சேர்த்தலாம். இது சேர்த்தும்போது ரொம்ப ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானது. அதனால் இந்த உப்பு நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த உப்பு பார்த்திங்கன்னா சூப்புக்கு இந்த மாதிரியெல்லாம் ஜூஸ் குடிக்கும்போது ஒரு பிஞ்சு அப்படியெல்லாம் சேர்த்துவோம். கல்லுப்பு இது மருத்துவ குணம் இருக்குது. மற்ற ஃபுட்டுக்கு நம்ம சேர்த்தலாம். இப்போது கொதி வரும்போது வெண்டைக்காய், வதக்கி வச்சக்கூடிய வெண்டைக்காயை சேர்த்திட்டு திரும்ப ஒரு 1/2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 கொத்து திரும்ப மேலாப்பில் போட்டு விட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7-8 நிமிஷம் விட்டுடலாம். இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காய் மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், தேங்காய் மசாலா ரெடி. இப்போ நல்லா கமன்னு கொதிச்சிட்ருக்கு. சூப்பராக இருக்குது. நம்ம நல்லெண்ணெயில் தாளித்தோம் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த புளிக்குழம்புக்கு டாமினேட் பண்ணக்கூடியதே அந்த நல்லெண்ணெய் தான். இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த தேங்காய் மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். திக்காக இருக்குது. மசாலா சேர்த்திட்டு தேவையான அளவு அந்த ஜார்லேயே தண்ணி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும்.
திக்காக வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சர் ஜார்லேயே ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்து போகிறேன். இப்போ இவ்வளோ திக்காக ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துனா தான் நம்ம சூடான சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போது 2 டம்ளர் தண்ணி அந்த மிக்சர் ஜார்லேயே சேர்த்து நான் ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கலந்து விட்டு பாருங்கள். கலந்து விட்டுட்டு நல்லா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த டைமில் நல்லா கொதித்து வந்துருச்சு. இனி ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம தேங்காய் ஊற்றணும் இல்லைங்களா? இப்போ மூடி வைக்கக்கூடாது. இப்போ தின்னாக இருக்கா, தேங்காய் ஊற்றுனால ஒரு கொதி வரும்போது குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும், நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் பொடிச்சு அதில் சேர்த்திட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வெல்லம் சேர்த்தும் போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து காரம் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் அது சேர்த்துனா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. நல்ல வாசனை தூக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது வேறு எதுவுமே வேண்டாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த காரக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு ரசமும் ஒரு அப்பளமோ வடகம் அப்படி இருந்துட்டால் போதுங்க. வேறு எந்த பொரியல் எதுவுமே தேவைப்படாது. அந்தளவுக்கு சைடிஷ் தேவைப்படாத ஒரு குழம்புனா இந்த காரக்குழம்பு தான் சொல்லலாம். இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடாக நல்லா தகன்னு இருக்குது பாருங்கள். அந்த நல்லெண்ணெயில் கடலெண்ணெயில் வதக்கிட்டு நல்லெண்ணெய் தாளிப்பு போடும்போது அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் முழுசாக சேர்த்திக்கிறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு வெண்டைக்காய், வெங்காயம், பூண்டு அந்த கடிபடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த காரக்குழம்புக்கு அப்பளம் தான் போட்டிருக்கிறேன். பொரியல் எதுவும் செய்யலை, ரசம் இருக்குது. அதனால் ரசம், தயிர், அப்பளம் அதோடு நிறுத்திட்டேன். அவ்வளோ சுட சுட சாதத்துக்கு ஊற்றின உடனே அவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணுது. அவ்வளோ ரொம்ப சூடாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது அப்பா சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது நல்லா காரசாரமாக. அதுவும் இந்த அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from Nalini. Thank you.